இந்திய நடிகர் சங்க தேர்தலின் பொருட்டு இந்த காரைக்குடி பகுதியில் நாடக கலைஞர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அது மிக மிக சந்தோஷம். அவர்கள் அவருடைய சங்கத்தில் வேறு யாருக்கும் வாக்களிக்கக்கூடாது, பாண்டவனுக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். நான் அதை கேட்டு நான் மகிழ்ச்சி இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் அவர்களுக்கும் இங்கு வருகின்ற அவர்களுடைய உரிமையை கொடுக்க வேண்டும். அதை நம்ம மறுக்கக்கூடாது. உங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது எங்களுடைய தனிப்பட்ட மனிதர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை கிடையாது. நாங்கள் செய்து முடித்த வேலையின் பால் இருக்கின்ற நம்பிக்கையினால் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள். அரசியல் குறுக்கீடு இந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, சிவாஜி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நிர்வாகத்துல இருந்திருக்காங்க, 7-8 கட்சியில் இருந்தவங்க நிர்வாகியா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கேயும் மனோபாலா சார் இருக்காங்க. இப்போ நான் திமுக இருக்கேன், மனோபாலா சார் ஏடிஎம்ல இருக்காரு, சரவணன் ஏடிஎம்ல இருக்காரு, குஷ்பு காங்கிரஸ்ல இருக்காங்க. இங்க இது ஒரு குடும்பம். இதுல ஒரு கட்சியின் பால் செயல்பட்டால் இன்னொரு கட்சி இழுத்து நிற்க வைத்து கேட்கின்ற ஒரு உரிமையும் தைரியமும் இருக்கின்ற ஒரு விஷயம். அதனால ஒரு கட்சியின் சார்பாகவோ அரசியல் குறுக்கீடு இல்லாமல் தான் நான் நடத்த முடியும். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நடிகர் பாக்கியராஜ் நாடக நடிகர் சங்கம் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எதுவுமே வாங்கி அவர் திறக்கலங்கிறது அவங்க கூட இருக்கிறவங்களுமே அவர் பேசின விஷயங்கள் தவறு. நிறைய காந்தியனே நிறைய வீடியோ பதிவுகள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அதுக்கு எதிர்ப்பா எல்லா மாவட்ட நாடக நடிகர்களும் குறிப்பா நம்ம காரைக்குடியெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அறிக்கை மூலியமாக டெலிகாஸ்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டம் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு சார். வெற்றி வாய்ப்பு நிச்சயமா நல்லா இருக்கு. கடந்த வாங்கின ஓட்டை விட அதிக ஓட்டு வாங்கிட்டு நடிகர் சங்க கட்டடம் 3 ஆண்டு காலம் உங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா சார்? முடிஞ்சிருச்சு. இப்பவே 70% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 30% ஒர்க் தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆர்கிடெக்ட் ஒர்க் தான் இருக்கு. 6 பில்டிங் முடிஞ்சாச்சு. மொத்தம் 7 பில்டிங். 7th கம்ப்ளீட் ஆக போது. ஆர்கிடெக்ட் ஒர்க் தான் இருக்கு. ஃபினிஷ்ட். சரி. நல்லது. பேராசிரியர் துணை பேராசிரியர் கண்ணா இருக்காரு. கிட்டத்தட்ட அவரும் ஒரு பேராசிரியர் பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த சங்கம் 27 வருஷம் யாருமே கேள்வி கேட்க முடியாம 27-28 வருஷமா சகோதரர் ராதாரவி சரத்குமார் இருக்காங்க. தேர்தல் எந்த விதமான ஒரு தேர்தல் நடந்ததாக யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. அப்போ நான் செயற்கை இருந்தேன். தேமாசிரியர் பொறுப்பு நான் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்ததுனால அந்த ஹவுசிங் சொசைட்டி உருவாக்குறதுல ராதாரவியை கூப்பிட்டு நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். இல்லவே நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் பதவி ஏற்றுக்கிட்டு அவர் கூட இருந்தேன். நல்லதுக்கு கூட இருந்தேன். எல்லாரும் நடிகர்களுக்கு தேவையான ஹவுசிங் சொசைட்டி ரொம்ப பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு செயற்குள்ள புரியல 29 வருஷம் 11 மாசத்துக்கு ஒரு பில்டிங்கை லீஸு கொடுக்குறேன். வணக்கம். அந்த காரைக்குடி